சினிமாகான்ல சோனியோட பிரசன்டேஷன்ல பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்கான சில அஃபீஷியல் இமேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 2 இமேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த 2 இமேஜை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன இந்த ஃபோட்டோவை பற்றி பார்த்தோம்னா, நம்ம மைல்ஸ் மொராலிஸும் அவரோட அப்பாவும் நேருக்கு நேராக எமோஷனலாக பார்த்துக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மைல்ஸோட அப்பா இன்னுமே கேப்டன் ஆகாம இருக்கிறாரு. பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்லயும் அவர் இன்னும் கேப்டன் ஆகாம இருக்கிறாருன்னா அந்த கேனான் ஈவென்ட் நடக்கல அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த கேனான் ஈவென்ட் நடந்துச்சுன்னா அவர் செத்துட்டாருன்னு அர்த்தம். அதை மைல்ஸ் தடுத்துட்டாரா அப்படிங்கிற டவுட் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா இது பிளாஷ்பேக் சீனா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மைல்ஸோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்ல இதை தான் போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாரு. அப்படி இருக்கக்குள்ள இது பிளாஷ்பேக் சீனா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலுமே இது பிரசன்ட்ல நடக்கக்கூடிய சீனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி சொல்றேன்னா, அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்ல கடைசியா குவென் வந்துட்டு மைல்ஸோட ட்ரெஸ்ஸை வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போயிருப்பா. அவ கூட பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்ல இந்த ட்ரெஸ்ஸை அவங்ககிட்டயே திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அப்பாவை போய் பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சீனை வச்சு பார்க்கக்குள்ள ஒன்று மைல்ஸோட அப்பா இன்னமுமே சாகலை, மைல்ஸ் வந்துட்டு காப்பாற்றிட்டான். அப்படி இல்லைனா இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த இமேஜை பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிக்கேல் ஒகாரா வந்துட்டு நம்ம மைல்ஸை கழுத்தை பிடிச்சி அடிக்கிற மாதிரியான இந்த இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இமேஜை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், பின்னாடி டனல் மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள இவங்க ஏதோ ஒரு வெஹிக்கல் மேலே போயிட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. ஒன்று ட்ரெயினாக இருக்கணும், இல்லைனா வேற ஏதாச்சும் இருக்கணும். பின்னாடி நல்லாவே டனல் மாதிரி தெரியுதுங்க ரவுண்டா. ஸோ இது மேலே ஏதோ ட்ரெயின் மேலேயோ இது மேலேயோ போயிட்டு இருக்கக்குள்ள நம்ம மைல்ஸை பிடிச்சி மிக்கேல் அடிக்கிறாரு. அவரோட சூட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி அந்த நீங்க 3D கிளாஸஸ் போட்டு பார்க்கக்குள்ள அந்த ரெட்டு ப்ளூ கலர்ல தான் தெரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. வித்தியாசமான யூனிவர்ஸ்ல இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மைல்ஸோட அந்த அனிமேஷன் ஸ்டைலுமே வித்தியாசமா இருக்கு, ஏதோ கிரையான்ஸ்ல வரைஞ்ச மாதிரி. என்னன்னு தெரியல. நம்ம மைல்ஸும் வேற மாதிரி இருக்காரு, மிக்வேலும் வேற மாதிரி இருக்கிறாரு. இந்த யூனிவர்ஸே ஒரு மாதிரி இருக்குது. இல்லைன்னா அந்த கொலாய்டருக்குள்ளாரையது இவங்க போறாங்களா என்ன ஏதுங்கிறது புரியல. மீதி 2 போட்டோவை நாளைக்கு பார்க்கலாம். அதில் கொஞ்சம் நல்லாவே டீட்டெயிலிங்காக இருக்குது. இதை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.